கீழ்த்திசை ஞானிகள் 10 ஆச்சரியமூட்டும் தகவல்கள். 1. குழந்தை இயேசுவை காண வந்த ஞானிகளின் பெயர்கள் விவிலியத்தில் காணப்படவில்லை. ஆனால் ஞானிகளின் பெயர்கள் கஸ்பார், மெல்கியூர், பல்தசார் என்று திருச்சபையின் பாரம்பரியம் கற்பிக்கிறது. 2. ஞானிகள் இடையர்களைப் போன்று பாலன் இயேசுவை மாட்டுத் தொழுவத்தில் சந்திக்கவில்லை. இயேசு பிறந்த அன்றும் சந்திக்கவில்லை. ஏறக்குறைய இயேசு பிறந்து 13 நாட்கள் கடந்த பின்னரே அவரை காண வந்தார்கள் என்கிறார் புனித அகுஸ்தினார். 3. ஞானிகள் மூவரும் கீழ்த்திசை நாடுகளிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் மூவரும் வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்களாகும். பல்தசார் அரேபியாவை சார்ந்தவர், கஸ்பார் இந்தியாவை சார்ந்தவர், மெல்கியூர் பெர்சியாவை சார்ந்தவர் ஆவார். 4. 3 ஞானிகள் 3 அரசர்கள் அல்லது ராஜாக்கள் என்று அழைக்கப்படுவதன் பின்னணியில் இருப்பது திருப்பாடல் 72. 5. ஞானிகள் வானில் தோன்றிய நட்சத்திரத்தை பின்பற்றி பயணத்தை துவக்கினார்கள். நட்சத்திரம் மறைந்ததும் பாதை மாறி ஏரோதுவின் அரண்மனைக்குள் நுழைந்தார்கள். மீண்டும் தோன்றியதும் சரியான பாதையில் பயணித்தார்கள். பாலன் இயேசுவை அவர்கள் வந்தடைந்ததும் வழிகாட்டிய நட்சத்திரம் மறைந்து போனது மிக பெரும் அதிசயமே. 6. கிறிஸ்துமஸ் நெருங்கி வரும்போது கிறிஸ்தவர்களின் வீடுகளில், வீதிகளில், ஆலயங்களில், தெருக்களில் ஸ்டார்கள் தொங்கப்படுவதன் பின்னணியில் இருப்பது ஞானிகளுக்கு வழிகாட்டிய இந்த நட்சத்திரமே. 7. ஞானிகள் கொண்டு வந்த பரிசுகள் 3: பொன், தூபம் மற்றும் வெள்ளைப்போளம். பொன் இயேசு உலகிற்கெல்லாம் அரசர் என்பதையும், தூபம் இயேசுவே தன்னை தகனப்பலியாக்கும் தலைமை குருவானவர் என்பதையும், வெள்ளைப்போளம் இயேசுவின் மரணத்தையும் அடையாளப்படுத்துகிறது. 8. ஞானிகள் வருகை மூலம் எசாயா 60:3 மற்றும் திருப்பாடல் 72:10-11 போன்ற பகுதிகளில் முன்னுரைக்கப்பட்ட இறைவாக்குகள் நிறைவேறின. 9. விவிலியம் ஞானிகளின் எண்ணிக்கையை 3 என்று பதிவு செய்யவில்லை. ஆகவே 3க்கும் அதிகமான ஞானிகள் வந்திருக்கலாம் என்று வாதிடுகிறார்கள். ஞானிகள் கொண்டு வந்துள்ள 3 பரிசுகளின் அடிப்படையில் 3 ஞானிகள் என்று பாரம்பரியமாக கருதப்படுகிறது. 10. ஞானிகள் வருகையை திருக்காட்சி திருவிழாவாக கத்தோலிக்கர்கள் கொண்டாடுகிறார்கள். அன்றைய தினத்தில் கத்தோலிக்க இல்லங்கள் குருவானவரால் மந்திரிக்கப்படும் போது 3 ஞானிகளும் தங்கள் வீட்டிற்கு வருவதாக விசுவசிக்கிறார்கள்.